த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு பெரும் சிக்கல் அப்படின்றது உச்சநீதிமன்றத்தாலேயே ஏற்பட்டிருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நிறைய பேர்கிட்ட இருந்து பணம் வாங்கி அரசு வேலைகளை வாங்கி தந்தாரு அப்படின்றதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில அமலாக்கத்துறையினர் அவருக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைதும் செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவரு சிறை தண்டனை அனுபவிச்ச நிலையில உச்சநீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டிருந்தாரு. ஜாமீனும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனா செந்தில் பாலாஜி பண்ண தப்பு அடுத்த நாளே மீண்டும் அமைச்சரா பொறுப்பேற்றதுதான். இந்த அமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல சில வழக்குகள் அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் கடுமையா அதிர்ந்து போறாங்க. என்னன்னு, உங்களுக்கு நாங்க ஜாமீன் கொடுத்தது உங்களுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுக்காக தான். எங்க கிட்ட உடம்பு சரியில்லைன்னு நாடகம் போட்டுட்டு அடுத்த நாளே அமைச்சரா பொறுப்பேற்று இருக்கிறீங்க அப்படின்னா அதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? உங்களுக்கு நாங்க ரெண்டே ஆப்ஷன் கொடுக்குறோம். ஒண்ணு, ஜெயிலுக்கு போங்க. இல்லாட்டி ஜாமீன் கொடுக்குறோம், அதை வாங்கிக்கிட்டு உங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு. ஜெயிலுக்கு போனா எப்படி இருந்தாலும் அமைச்சர் பதவி போயிரும் அப்படின்றதுனால அமைச்சர் பதவியை தானாவே ராஜினாமா செய்யறாரு செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு விசாரணை கீழமை நீதிமன்றத்துல தொடர்ச்சியா நடைபெறும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிடுறாங்க. சரி, இது வரைக்கும் எல்லாம் சரியா போய்கிட்டு இருந்ததா? வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கொங்கு பகுதியிலையும் அவருடைய கரூர் தொகுதிகளிலையும் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்தாரு செந்தில் பாலாஜி. திமுக தலைமை ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருந்த சூழல்ல தான் இப்போ அதுக்கு பேரிடியா வந்திருக்கு உச்சநீதிமன்றத்துடைய இன்னொரு மிக முக்கியமான உத்தரவு. செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கினாருன்னு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுல்ல, இதுல எத்தனை பேர் தெரியுமா குற்றம் சாட்டப்பட்டவர்களா சேர்க்கப்பட்டிருக்காங்க? 2000 இருந்து 2500 பேர் வரைக்கும். அதாவது செந்தில் பாலாஜிக்கு யார் யாரெல்லாம் லஞ்சம் கொடுக்க முற்பட்டாங்களோ அவங்க அத்தனை பேருமே இதுல குற்றம் சாட்டப்பட்டவங்களா சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 2500 பேரையும் விசாரிச்சு முடிச்சாதான் இந்த வழக்கு முடிவை நோக்கி போகும் அப்படின்றதான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இதை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒய் பாலாஜி அப்படின்ற நபர் உச்சநீதிமன்றத்துல புதுசா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு சில தினங்களுக்கு முன்னாடி. அவர் அதில் என்ன சொல்றாரு? 2500 பேருக்கும் மேல இதுல குற்றம் சாட்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இத்தனை பேரையும் விசாரிக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத விஷயம். அது மட்டும் இல்லாம இது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடிய விசாரணை அப்படின்றதுனால செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அப்படின்றதுனால வேணும்னே இழுத்தடிப்பு செய்யறாங்க இந்த வழக்கு முறையா விசாரிக்கப்படல அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். யாரு முன்னாடி? உச்சநீதிமன்றத்துல 29/7/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்னாடி. அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, ஒருவேளை தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை சரியா விசாரிக்கல அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு கேட்கறது பத்தி அப்ப நம்ம முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான டைம், உடனடியா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுங்க மயிலாடு அப்படின்னு அந்த ஒய் பாலாஜி தரப்புல உச்சநீதிமன்றத்துல கோரிக்கை வைக்கப்படுது. உடனடியா பெட்டிஷன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாரு நீதிபதி சூரியகாந்த். படிச்சு பார்த்துட்டு, ஆமா, 2500 பேரை நீங்க விசாரிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? இந்த வாழ்நாள் அப்படின்றது நிச்சயமா போதவே போதாது. இதுல எப்பதான் முடிவு காணப்பட போகுது? இது சிஸ்டமேட்டிக்கா நடக்கக்கூடிய தவறா இருக்கு அப்படின்ற வார்த்தைய நீதிபதிகள் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு தான் அந்த ஏழைகள் பணம் கொடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களா சேர்த்திருக்கிறீங்க. அவங்க எல்லாரையும் நீங்க எப்ப விசாரிச்சு முடிக்கிறது? கடைசியா அமைச்சர்கிட்ட நீங்க எப்ப விசாரணைக்கு வர்றது அப்படின்னு சராமாரியான கேள்வி எழுப்புறாங்க. எங்களுக்கு இந்த விஷயத்துல அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் யாரெல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு இந்த வேலையை போட்டு கொடுத்தவங்க, அமைச்சர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் யார் ரிப்போர்ட் பண்ணவங்க, நடுவுல இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் யார் யாரு, இவங்களுடைய லிஸ்ட், அதாவது இந்த விவகாரத்துல முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களா இருக்கக்கூடியவங்களை கண்டறிஞ்சு அவங்களுடைய லிஸ்ட் எங்களுக்கு தாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு அப்படின்றத போட்டிருக்காங்க. வேற ஆப்ஷனே இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஓகே மைலாட், நாங்க இம்மீடியட்டா அதோடைய ஒரு லிஸ்ட்டை வந்து நாங்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இம்மீடியட்டா நாங்க இந்த வழக்கை விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி தொடர்பான விவகாரத்துல முக்கிய குற்றச்சாட்டப்பட்டவர்களை மட்டும் தனியா பிரிக்க போறாங்க அப்படின்றது நமக்கு இதன் மூலியமா புரிஞ்சிருக்கு. அப்படி பிரிக்கிறாங்கன்னா அதுல டாப் ஆஃப் தி லிஸ்ட்ல இருக்கிறது செந்தில் பாலாஜியா தான் இருப்பாரு. அதுக்கு கீழே அவருக்கு கீழே செயல்பட்ட அதிகாரிகள் அப்படின்றது வந்துருவாங்க.
இப்ப இவங்க கிட்ட முதல் கட்ட விசாரணையை நடத்துறாங்க அப்படின்னா இந்த வழக்கு ரொம்ப துரிதமா செயல்பட தொடங்கிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவருக்கு கீழே வரக்கூடிய இடைத்தரகர்கள், அதிகாரிகள் இவங்களை மட்டும் விசாரிச்சா 3 மாசத்துல நாங்க இந்த வழக்கை முடிச்சிருவோம் அப்படின்னு சில மாசங்களுக்கு முன்னாடியே அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துல ஒரு உறுதியை கொடுத்திருந்தாங்க. அப்படின்னா ஒருவேளை உச்சநீதிமன்றம் இப்படியான உத்தரவை பிறப்பிக்கிறாங்கன்னா அமலாக்கத்துறை இந்த விவகாரத்துல அந்த விசாரணையை ரொம்ப வேகப்படுத்துவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு வேகப்படுத்துவாங்க? கணக்கீடுகள்லாம் கச்சிதமா இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை இந்த விவகாரத்துல முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்பவும் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம், சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குமா? ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை சரியா இந்த விஷயத்தை விசாரிக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு போகும் பட்சத்துல அது புது வழக்கா இருக்கும். அப்படியான புது வழக்கா வருது அப்படின்னா செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அப்படியான கைது நடவடிக்கைகள்லாம் ஒருவேளை நடக்கும் பட்சத்துல தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்னேன், உச்சநீதிமன்றத்தால மீண்டும் பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்கிறாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு. உங்களுக்கு என்ன தோணுது? செந்தில் பாலாஜிக்கு இது சிக்கலா, இல்ல இதை சமாளிச்சிருவாரா? உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி அணுக போறாங்க? உங்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் எதுன்னு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த செந்தில் பாலாஜி சம்பந்தமான வழக்கை உச்சநீதிமன்றத்திலிருந்து நான் நேரடியாகவே ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். மற்ற ஊடகங்கள்லையும் வந்திருந்தது. ஆனா இவ்வளவு டீட்டெயிலான விஷயமா அதுல நான் பார்க்க முடியல. அதனாலதான் இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் தமிழ் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை இப்படி உருவாக்கி இருக்கிறேன். இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே இப்படி ரொம்ப நுணுக்கமான தகவல்களை கொண்டதா தான் நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.